வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பிறவிக்கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். முன்னோர்கள் செய்தவினை வித்திலுண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ புலனியக்கு பெற்ற பதிவுகளும் உண்டு. இம்மூன்றும் உன்னையே நீ உள்ளுணர் மகத்துவத்தை ஏற்றி ஒவ்வொன்றால் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும். உன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். நீர் நிறைந்த பாண்டத்தின் காற்று ஏறாது, நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா. இப்பேறு தவத்தால் அன்றி யார் பெறுவார் யார் தருவார், அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சிறுநிலையில் மனதை விட்டு வேண்டாத பட்டை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று நிலை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது, பஞ்சமா பாவங்கள் ஏது, குறையறிவால் இருதற்ற குற்றங்கள் ஏது, கோவில்கள் அனைத்தும் தவம் பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நல் கலாச்சாலைகளாம் மொழி நாடு பொருள் துறையில் பகைப்பிணக்கு போர் அச்சம் இவை ஏது, சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று இந்த 3 கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? பிறவிக்கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனிடமும் இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மடங்கள் நிரம்பி மனிதனாக நாம பிறப்படுத்திருக்கிறோம். நம்மிடம் உள்ள வினை பதிவுகளை நீக்கி நாம் வாழும் காலத்துல நம்மை இறையுத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு இறைநிலையோடு இரண்டர கலந்து கரைந்து உறைந்து அந்த இறைநிலையாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை அனைத்தையும் தேய்த்தளித்துறோம். முன்வினை பதிவு என்பது என்னன்னா, அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அப்படியே போனீங்கன்னா இந்த முதல் மனிதன். அதுக்கு முன்னாடி விலங்கின வித்திலிருந்து தான் முதல் மனிதன் தோன்றியிருக்கிறான். அப்போ 4 உணர்வு கொண்ட பாம்பு போன்ற ஜீவராசிகள், 3 உணர்வு எறும்பு போன்ற ஜீவராசிகள், 2 உணர்வு கொண்ட புழு போன்ற ஜீவராசிகள், 1 அறிவு தாவரம். இப்படி தொடர்ந்து வந்த பல்கோடி பதிவுகளை நாம நம்முடைய மூலாதாரத்துல கருமையத்துல ஜெனட்டிக் சென்டர்ல சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைதான் மனித வாழ்க்கை. இதுதான் ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்கள் என்று சொல்றாங்க. அப்போ இதோடு அல்லாம பின்வினை பதிவு, பிறந்ததற்கு பிறகு உணர்வு தெரிந்த நாளைக்கு அப்புறம் நாம தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரத்தக்க ஒரு செயல்களை செய்யும் போது அதுவும் நமக்கு துன்பம் தரத்தக்க பதிவுகளாக நம்மிடம் இருக்கிறது. இந்த முன் வினை பதிவு வினை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். பின் அதை புரிந்து கொள்ளாம அந்த பதிவுகளை சூழ்நிலைகளை மாற்றி நாம நம்முடைய தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்ற இவ்வகையில நமக்கு வரக்கூடிய அந்த சிரமங்கள் அனைத்தும் இந்த முன்வினை பதிவு. பிறந்ததற்கு அப்புறம் மேல்பதிவாக போட்ட பதிவு என்பதை புரிந்து தெரிந்து தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம் அதை நீக்கி நம்ம எண்ணமாராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற அந்த 4 தற்சோதனைகளில் ஈடுபட்டு நான் யார் என்ற அந்த உணர்வோடு மாற்றி இறைநிலையாக மாறி நின்று வாழும்போது நம்முடைய ஆகாமிய செயல்கள் அனைத்தும் தெய்வீக செயல்களாக அன்பும் கருணையுமாக இறையுத்த தன்மையாக இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதரும் இறை உணர்ந்து அறமாற்றி அற வாழ்க்கை வாழணும். இறை உணர்வு என்பது பழக்க வழி எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதாத்திரியம் நம்மை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த தெய்வீக பயிற்சிகள், தெய்வீக விளக்கங்கள், அந்த தெய்வீக தற்சோதனைகள், அந்த தெய்வீக தன்மைக்கு நம்மை மாற்றிக்கொண்டிருக்க கொண்டு வாழக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் அனைத்தும், உயிர் சக்தியை திணிவு செய்யக்கூடிய பயிற்சிகள் அனைத்தும் நம்முடைய அந்த உடல் உயிர் மனம் அறிவு இதில் இருக்கக்கூடிய எல்லா களங்கங்களையும் நீக்கக்கூடிய அந்த தெய்வீக பயிற்சி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்திரியத்தின் மூலமாக கொடுத்த மனவளக்கலையில சிறப்பாக சுவாமிஜி இறைநிலை இணைப்பிலிருந்து வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. இது ஏங்க சொல்ல வரேன்னா,
இறை உணர்ந்து இறை உணர்வு பெற்று அறநெறி பின்பற்றி வாழ்ந்தா மட்டும்தான் ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூன்றும் சிறப்பாக இருக்கும். நம்ம சூழ்நிலை நம்முடைய பதிவுகள் வெளியேறும் போது நமக்கு ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய அனைத்தையும் நாம வாழ்த்து காப்பு மூலமாக நம்முடைய பதிவுகளை நீக்கிக் கொண்டு அவர்களுக்கும் ஒரு தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய இந்த பதிவை என்னிடமிருந்து நீக்கியிருக்கிறீங்க, நீங்க நல்லா வாழணுங்கிற அந்த பக்குவம், மனோபக்குவம் நம்ம எல்லோருக்கும் வரும். வரியில் என்ன சொல்லுது? பிறவிக் கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற இந்த வினை பதிவு நாம இந்த பிறப்படுத்திருக்கிறோம். பிறவி கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய குடுக்கூட்டல் இன்பம், பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று என்று சாமிஜி சொல்லுவாங்க. இதை புரிந்து நம்முடைய பதிவுகளை நீக்கிக் கொண்டு நம்மை நாம் இறைத்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த சுத்த வெளி இறைநிலையோடு கலந்து கரைந்து உறைந்து நாம அந்த நிலையிலேயே வாழ்றது தான் தெய்வீக வாழ்க்கை என்று சொல்லி, அதுதான் பிறவிக்கடல் நீந்துதல் என்ற பெரிய காரணத்திற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து நாம நம்முடைய அந்த பதிவுகள் அனைத்தையும் நீக்கி தெய்வீக தன்மையோடு வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.